ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். வடை சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கருவேப்பிலை போட்டு இதில் என்னென்னமா இருக்குது, இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் வெங்காயம். இதில் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச விழுது அரைச்சி நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெய் வச்சு கடுகு போட்டு அவிச்சு ஊற்றினா கூட வேணாது. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இப்போ வந்து கழுவி வச்ச நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். கழுவிட்டு மட்டன் அதில் போடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க.
நல்லா மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 4 தக்காளி அறுத்துக்கோங்க. 4 தக்காளி அறுத்து ஒரு கிலோ மட்டனுக்கு 4 தக்காளி போடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் குழம்பு, கறி குழம்புடா. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4-5 போடுங்க, பெருசாக இருந்தால் ஒரு 4 மட்டும் போட்டுக்கோங்க. அன்னைக்கு ராஜா கறி கடையில் போட்டி வந்து வாங்கினேன். ஆசை எடுத்துகிட்டு தான் போனேன். நான் கேட்ட மாதிரி போடலை. அவனுங்க பாட்டுக்கு அந்த குடல் அந்த கொழுப்புவாக நறுக்கி போட்டானுங்க. அது என்னமோ சுத்து கொழுப்பேன் என்னமோ கொழுப்பேன். அண்ணா எனக்கு அதெல்லாம் வேணாம், கை கால் வலிக்கு நல்லது. இந்த சொரப்பாக இருக்குல்ல, எனக்கு அது போட்டு குடல் போடுங்க அப்படின்னா அது என்னமோ ஒரு கொழுப்பு மாதிரி இருந்துச்சு. அதையே நச்சுன்னு நறுக்கி போட்டான். அப்புறம் நீ நறுக்கு நான் வாங்கவா போகிறேன்னு நினச்சிக்கிட்டு நறுக்கி கட்டியும் வச்சுட்டான். ஆசை வச்சுட்டு தான் இருந்தேன் நான். இவங்க அப்பாவே நான் கூப்பிட்டுப்பான், ஐயோ ரஜினி காசு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் இருங்க நான் போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரிதீஷ் அவங்க அப்பா, நானும் அவங்க அப்புறம் தானே போயிருந்தோம். அவங்க அப்பா இங்கே இருக்கும்போது அப்போ ஒரு இருக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எனக்கு அந்த வெட்டி எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் எல்லாம் கொழுப்பாகவே வெட்டி போட்டது. ஆனால் காசு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன அது ஞாபகம் வச்சுருக்குறானுங்க பாரு. ஏங்க்கா இந்த மாதிரி அன்றைக்கி பண்ணிட்டீங்கக்கா, நாங்களும் வியாபாரம் தானேக்கா பண்ணுறோம் தப்பு தானே அப்படின்னு அண்ணா போனேன். அங்கே போனால் அங்கே ஒரு செலவு வந்துருச்சு. இல்லை உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஐயோ எனக்கு அது தெரியாதுண்ணா, அவர் சொன்னது. அண்ணா வந்து நான் வாங்கிட்டு போகலான்னு தான் நினச்சேன். அங்கே போனாக்கா அங்கே ஒரு லோன்காரங்க வேறு வந்துட்டாங்க. எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் எவரும் புலம்பிகிட்டு இருந்தான். பின்ன கேட்ட மாதிரி அவனுங்க நறுக்கிட்டாருன்னா நானும் சொல்கிறேன், அண்ணா அதெல்லாம் வந்து வேணும் ப்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கண்ணா, நான் சேர்த்தி கூட காசு தரேன், கேட்ட மாதிரியே போடுங்கன்னு. இல்லைக்கா அது எதனால வாங்கலைன்னா இது வந்து நாங்கள் போட்டு தான்க்கா ஆகும், அதை மட்டும் நாங்கள் தனியாக தரமாட்டோம்னா. அதுக்கு தான் நறுக்கிற வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் நான் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான்.
அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி மசால் தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. அது இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுட்டு கேட்குறான். அவர் வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னதுனால தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது விற்றுருப்பானுங்க, நம்மக்கிட்ட அப்படி சொல்கிறது. எத்தனை பேர் போட்டி ஈவெண்ட்டெல்லாம் அலைகிறாங்க. நான் மறந்துருப்பானுங்கன்னு நினச்சா இன்னைக்கு ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு நான் இந்த அக்கா கடையில் தானே வாங்குவேன். அதான் அன்றைக்கி போட்டிங்கிறதுனால தான் அங்கே போனேன். கேட்ட மாதிரியே அவனுக்கு நறுக்கி தரல, அதுக்கு தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான். சரிண்ணா, அவர் அப்படி சொல்லிடக்கூடாது, ஆனால் சொன்னது எனக்கு தெரியாது. சரி விடுங்கண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டேன். அந்த அக்கா கடை போட்டிருக்கோம், இன்னைக்கு முருகன் கோயில் விசேஷம்ல, அதனால இன்னைக்கு அந்த அக்கா போடல. சோறுலாம் போடுவாங்களா? நல்லா ஏகப்பட்ட கூட்டம். கறிக்கடையே நீ வைக்க மாட்டாங்க, நான் வச்சிருக்கிறேங்க. இவங்களுக்கு என்ன, புத்துமாரியம் கோயில் விசேஷம் போட்டால் தான் இவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வச்சிருப்பாங்க. அப்போதான் வச்சிருப்பாங்க. முருகன் கோயில் விசேஷம் ஏன்னா அவங்க தள்ளி தானே அந்தாண்ட இருக்கிறாங்க. பங்குனி உத்திராடம் இன்னைக்கு, அதெல்லாம் பௌர்ணமி. குழம்புக்கு தேவையான கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 சொம்பு 3 சொம்பு கறி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போதுமா? அப்பயே சரியா போயிடும். தேவையான உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, செக் பண்ணிவிட்டு. மசால் கொஞ்சம் லைட்டாக பத்தலைனாலும் போட்டுக்கோங்க, இல்லை டேஸ்ட் பார்த்துட்டு. கம்மியாக இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம். தேங்காய் பொட்டுக்கலை அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பொட்டுக்கலை அப்புறம் இதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அருமையாக வரும். பூவிஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.